ராயா வியூஸ், இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நாங்கள் என்றால் கோவன்றியில் உள்ள ஓடியன் தியேட்டருக்கு. ஏனென்று சொன்னால் விஜய் நடித்த கில்லி படம் 20 வருஷத்துக்கு பிறகு உலகம் புள்ள ஓடிக்கொண்டிருக்கு. அந்த படம் நாங்கள் இருக்கிற கவன்ட்ரி ஓடியன் தியேட்டர்லேயும் ஓடினது. அப்போ அங்கே தான் வந்து நாங்கள் மனுஷி பிள்ளைகள் கேட்டுச்சு நான் போவோம்ட்டு. நான் சொன்னேன் உதயத்தின தினம் பார்த்த படம், பழைய படம், புதுப்படம் ஏதேன் வந்தால் போவோம்ண்டு. அப்போ அக்காண்டபடி என்ன வந்து நின்றவன், சரி எல்லாருமே சேர்ந்துருக்கா போவோம்ட்டு போனால் உண்மைக்கு அங்கே டிக்கெட்டுகள் எல்லாம் சீட்டுகள் எல்லாம் போட்டுது. எங்களுக்கு கிடைச்சது அந்த முன்னுக்குள்ளே சீட் மட்டும்தான். அப்போ சரியண்டு ஓகேண்டு போனோம். உண்மைக்கு அவ்வளவு சனம், புதுப்படங்களுக்கு கூட அவ்வளவு வரவேற்பு இருந்திருக்குமோ தெரியாது. நான் நிறைய புதுப்படங்களுக்கு போயிருக்கிறேன். உண்மைக்கு இப்படி காணையில் நான் முதல் முறையாக அந்த படிகள் எல்லாம் வந்து திரையரங்குக்கு முன்னுக்கு ஆடுறதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். நான் உண்மைக்கு எனக்கு வியப்பாக இருந்தது. பாருங்க, 20 வருஷம் கழிச்சும் ஒரு படத்துக்கு இவ்வளவு வரவேற்பு உண்மைக்கு ஆச்சரியத்தை தந்தது எனக்கு. விஜய் நடிக்காமல் அரசியலுக்கு போகிறது உண்மைக்கு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பாரிய இழப்புத்தான். ஏனென்றால் அவரை அவ்வளோத்துக்கு நேசிக்கணும் அவற்ற ரசிகர்மார். மற்றது வந்து இசை உண்மைக்கு வித்தியாச இசை ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தது. ஒரு பாட்டை கூட களிவண்டு சொல்லலாது. ஒரு பாட்டை விட இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டை விட இன்னொரு பாட்டுண்டு அப்படியே எல்லா பாட்டும் உண்மைக்கு திறமையாக தான் இருந்தது. மற்றது நடிப்பு, உண்மை விஜயன்ற நடிப்பு, மற்றது அந்த விஜயன்ற தங்கச்சி யாருக்கு நடிக்கிறது உண்மைக்கு அறுதின்ற அளப்பற தாங்க இல்லாது. அதை விட விஜயோட சேர்ந்து நடித்த கொமெடி நடிகர் மேர் உண்மைக்கு சூப்பராக இருந்தது. மற்றது பிரகாஷ்ராஜ், அவன் வர ஒவ்வொரு கட்டத்துக்கும் சனத்தின் ஆரவாரி பண்ணா சொல்லி வேலை இல்லை. உண்மைக்கு விஜய்க்கு கூட அவ்வளோத்துக்கு வரவேற்பு இல்லை. பிரகாஷ்ராஜ் வர ஒவ்வொரு கட்டத்துக்கும் சனங்கள் சும்மா கூச்சலிட்டு கத்தி அப்படி அந்த மாதிரி இருந்தது. உண்மைக்கு பிரகாஷ்ராஜ் அப்படி நடிச்சிருப்பார் அந்த படத்தில். உண்மையாக அரை மனசோட போய் நிறைஞ்ச மனசோடு நாங்கள் வீட்டை போகிற அளவுக்கு படம் திறமையாக இருந்தது. எங்களோட பிள்ளைகள் எல்லாம் சும்மா என்ஜாய் பண்ணி பார்த்தினேன். நான் ஜோதிச்சது இவ பள்ளிக்கூடம் வந்தவ களைச்சி போயிருப்பினம், அங்கே வந்து நித்திர கொள்ளினமோ தெரியாண்டு. ஆனால் அம்மாளே அது என்னென்று சொல்கிறது, அவையின் சிரிப்புகளும் ஆரவாரிப்புகளும் அவ்வளோத்துக்காகவே விஜய்க்கு ஃபேன்ஸ். நீங்களும் இப்படியான படங்கள் வந்தால் பிள்ளைகள் ஆசைப்பட்டா கூட்டிக் கொண்டே காட்டுங்கோ. உண்மைக்காகவே மகிழ்ச்சி அடைவினம். வேறு என்ன, நீங்களும் குடும்பங்களோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.